வங்காளதேசத்தில் பதற்றம் நீடிப்பதை தொடர்ந்து அங்கு இருக்கும் மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் சிறப்பு விமானம் இன்று காலை மணி 7:30 வாக்கில் புறப்பட்டது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவுக்கு ஏற்ப வங்காளதேசத்திலிருந்து மலேசியர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. 350 பேர் பயணிக்கும் வசதி கொண்ட ஏர் ஏஷியா நிறுவனத்தின் ஹேர்பஸ் A330 ரக விமானம் உள்நாட்டு நேரப்படி காலை மணி 9:20 வாக்கில் டாக்காவில் உள்ள ஆஸ்ரா ஷாஜலால் சர்வதேச விமான நிலையம் சென்றடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக டாக்காவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் நேற்று முதல் மாணவர்கள் உட்பட 100க்கும் அதிகமான மலேசியர்கள் தங்கியிருப்பதாக வெளியுறவு அமைச்சின் தெற்காசிய மற்றும் மத்திய ஆசிய பிரிவின் செயலாளர் டாக்டர் ஷஜலினா ஜைனுல் அபிடின் கூறியுள்ளார். வங்காளதேசத்தில் இருக்கும் மலேசியர்களை தாயகம் கொண்டு வரும் பணிகள் ஜூலை 12ஆம் தேதியே தொடங்கியிருக்க வேண்டும். எனினும் அனுமதிக்காக காத்திருந்ததோடு மாணவர்கள் மலேசிய தூதரகம் வந்தடையும் வரை காத்திருந்ததால் சற்று கால தாமதம் ஏற்பட்டதாகவும் ஷஜலினா தெளிவுபடுத்தினார். வங்காளதேசத்தில் உள்ள மலேசிய மாணவர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நேற்று பிரதமர் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.